சென்று வாருங்க. அருமையான ஒரு வரவேற்பு. ஒவ்வொரு முகமளந்து உபகரித்து உண்மை பேசி உப்பிலா போலிட்டாலும் உண்பது அமுதம் என்ற ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி. ஒரு புள்ளகையை உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் தருவாய் என்ற நம்பிக்கையோடு இதோ முதல் கேள்வி ஆரம்பமாக. என்ன காவல் என்ன திணை கருணை செந்தனை கருணை யாருக்கு செந்தனை யாருக்கு கருணை உணவிற்கும் செந்தனை முதல்வர் ஆராதனைக்காகவும் கையில் உள்ளது காவல் அமைந்திருப்பது பலன் அடைந்திருப்பது பருவம் நாடு தொண்டை நாடு நிலமோ குறிஞ்சி ஊரு சிற்றூர் சிற்றூரா ஆமா அப்ப தலைநகர் மேற்பாடி வந்திருப்பது காவலா ஆமா எதுக்கு காவல் காக்கணும் திணைக்கு தான் காவல் திணைக்கு காவல் தான் திரைக்கு காக்கிறது ஏன்னா தினசரி காவல் ஒரு காவல் அர்த்தம் இருக்கு. திணையையும் காப்பது ஒரு காவல் இருக்கு. திணைக்கும் காவல் அப்படிங்கிற பொழுது திணையையும் காக்குறீங்க தினசரி காக்குறீங்க. எத்தனை நாள்? 70 தினையும் 70 நாள். 70 நாள். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 70வது நாள். காலையில அறுக்க போறோம். இதுவரைக்கும் நறுக்கலையா? அறுத்து முடிச்சுட்டு அதனால தூங்க வச்சு இதுவரைக்கும் அறுத்தது போதும் நினைச்சு இனி அறுக்க போகுது எது? திணைகளை. திணை அறுப்பீங்க. திணை விதைத்தான் திணைதான் இருக்க முடியும். சரி இதுவரைக்கும் எத்தனை நாள் நீங்க காவல் காத்திருக்கீங்க?
குறைந்தபட்சம் ஒரு 25 நாட்கள் காவல் காத்திருப்போம். 70 நாள்லயே காவல் காக்க முடியும். பயிர் உருவானதான் காவல் செய்ய முடியும். கேட்கறதுக்கு ஏன் பேசுற? வலைக்கு முன்னால என் கல்லறியில நீங்க 70 நாளும் தொடங்கிய நீங்க தான் சொல்லுங்க 70 நாள் நீங்க நீ இது வரைக்கும் எத்தனை நாள் காத்தீங்க? 25 நாள்ன்றீங்க. இப்ப முதல்ல கேட்கும் போது காலையில அறுத்துருந்தீங்க. அப்ப 69.25 நாள் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்ல 4 நாள் இருக்கு, இதான கணக்கு. அப்புறம் 25 நாள் எப்படி சொல்றீங்க? இவ்வளவு கணக்கு துல்லியமா போடுவீங்கன்னு எதிர்பார்க்க. உலக கணக்கு பண்ண பேரு எனக்கு கணக்கு பண்ணவே தெரியாது. நீங்க ஆமா ஊர்லாம் கணக்கு பண்ணுவா, இதை கணக்கு தெரியாது. நிஜமாலே எனக்கு கணக்கு பண்ண தெரியாது சுவாமி. கணக்கு போட 69.25 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரியா 4 மணி நேரம் இருக்குன்றதுக்காக 4 மணி நேரம் 4 நாள் இருக்கு. ஆனா பாருங்க நான் 25 நாள் ஏன் சொல்றேன் தெரியுமா? எல்லா நாளும் வந்து காவல் செய்ய முடியாது அல்லவா? இந்த திணைகள் எல்லாம் விதைக்கப்படுது. இதே புன்சை நிலமாகப்பட்டது. நஞ்சை நிலமா கூட வேலையை வைத்து பயிர்களை காவல் காக்கலாம். புன்சை நிலம் மானம் பார்த்த பூமி. இந்த இடத்துல எப்பவுமே குழுமையாக இருக்க முடியாது. இந்த திணைகளை காவல் செய்ய எப்ப வரணும்? பயிரெல்லாம் இங்க பால் பிடிக்கும் தருவாயில் இந்த பட்சிகள் கொய்யாகணும். அந்த நேரத்துல தானே காவல் தர முடியும். அதனால சொன்ன 25 நாளுக்கு மேல இங்க காவல் பார்த்து எடுத்துக்கோ. மாசம் 30 நாள் காவல் வர முடியாதுல்ல. பயிர் போட்டது ஏன் வர முடியாது? மாசம் 30 நாள் எப்படி வர முடியும்? ஏன் வர முடியாது? ஒரு 5 நாட்கள் 3 நாட்கள் தடைப்பட்டு வீட்டுல இருப்போம்ல. எங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக தடங்களுக்கு வருந்துகிறோம். ஏன் உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக? தடை என்பது இயற்கையா செயற்கையா? இயற்கை தானே. யார் சொன்னது? ஏன் அப்படின்னு செயற்கையா? செயற்கையான்னா இயற்கை தானே. உடல் வருவது இயற்கை தானே. செயற்கையாம வரும். மனிதனுக்கு நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. அப்படி இருந்தால் 100 வயதை முழுமையாக வாழலாம் என்று சொன்னார். ஒரு நாளைக்கு நாள் 2னா ஒரு நாளைக்கு 2 தடவை ஆணும் பெண்ணும் மலஜலம் கழிக்க வேண்டும். இது நாள் என்பது அதிகமாக தான் போகும். மலம் என்பது 2 முறை கழிக்க வேண்டும் என்று சொல்வாங்க. சரி, வாரம் 2 அந்த சனி நீராடுதல் புதனும் சரியும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. மாசம் 2 அப்படின்னு என்ன சுவாமி? அப்படின்னா என்ன செஞ்சு காட்டவா? செஞ்சு காட்டோட உங்களுக்கு செய்ய தெரியுமா? நீ அப்புறம் நான் நாளை சொல்லும்போது சொன்னேன்ல. நாளை நான் சொல்ல மாசத்தை நீங்க சொல்லுங்க. ஆளு கொண்ட சொல்லுவோம். இவ்வளவு மொத்தமா சொல்லுவோம். அதைத்தான் கேட்கிறேன். நான் உன்னை கேட்டேனா? நாள் 2 என்னன்னு கேட்டேன் உங்கள்கிட்ட. சொல்லணும். வாரம் 2 ஒன்று நான் கேட்டேன். நீ ஏன் சொன்ன? அப்ப மாசம் நீங்க சொல்ல வேண்டியது சொல்ற. இதை நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்குமே. அப்படி கிடையாது, நீ தான் சொல்லணும். நானும் சொல்லணுமா? எப்படிங்க சின்ன பிள்ளை போய் நான் சொல்றது? சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை அப்படி கிடையாதுப்பா. அனுபவசாலின்னு ஒண்ணு இருக்குல்ல, பச்சவாயில உள்ள எடுக்கணும் ஒண்ணு இருக்குல்ல. மாதம் 2னா என்ன அதை சொல்லி நான் விளக்கத்தை நான் சொல்றேன். தன்னுடைய இணங்கி இருத்தல் மாதம் 2 முறை வேண்டும். தன்னுடைய எல்லாருடன் இணங்கி இருத்தல் மாதம் 2 முறை வேண்டும். மனைவிதான் இல்லாத வேறால இது என்ன தெளிவா சொல்லணுமா? அந்த புரியலையே அவருக்கு. இல்லாதனா கட்டிய மனைவியுடன் மாதம் 2 முறை தான் இணங்கி இருத்தல் வேண்டுமா? குடும்பத்துல. சரி, யார் குடும்பத்துல? அவங்க குடும்பத்துல, அடுத்த குடும்பத்துல. அப்படி விவரமா சொல்லுங்க. ஏன்னா கட்டிய மனைவி தெளிவா சொல்லிட்டு கட்டிய மனைவியோடு, அதாவது புருஷன் முன்னாடி இல்லற வாழ்வில் ஈடுபடணும் தானே. 15 நாளைக்கு ஒரு முறை. 15 நாளுக்கு ஒரு முறை. 15 நாளைக்கு ஒரு முறையா? இதை நான் ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லையா உன் போக்கே சரியில்லையே. இல்ல உன் போக்கு சரியில்லை. 15 நாளைக்கு ஒரு முறை குடும்பத்தை ஈடுபடணும். சரி, வருஷம் 2 6 மாதத்துக்கு ஒரு முறை வயிற்றை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதிக்கு மருந்து சாப்பிட்டு அப்படி சொல்லுங்க. இப்ப இதுவரை நடந்துச்சுன்னா 100 150 வயசு வரைக்கும் வாழலாம். ஆரோக்கியமாக. காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் சொன்னாங்க. இதை சரிவர 1 மண்டலம் உண்டு வந்தால் வயோதிகரும் குமரனாவானாம். ஆக 48 நாள் ஒரு மண்டலம் உண்ணணும். அப்படின்னா உங்க வாழ்க்கை நோய் நொடி இல்லாம 100 வயசு வரைக்கும். அப்ப உள்ள சித்தர்கள் எழுதி வைத்த நம்மளுக்கு அது கொடுக்கப்பட்டது. அப்ப அது மாதிரி நீங்க காவல் காக்கும் போது இந்த இடையிலே உடல் உபாதைகள் வெளியேறும் பொழுது நாங்க காவல் காக்க முடியாது. பெண்கள் காவல் காக்க முடியும். ஆமா, பருவமடைந்த விட்டால் மாத விடாய் என்று சொல்லக்கூடியது 5 நாட்கள் 3 நாட்கள் தலைப்படும் தானே. அந்த நேரத்தில் காவல் செய்ய முடியாது. உடல்நிலையை பொறுத்து. அதனால்தான் அந்த 5 நாட்கள் 3 நாட்கள் தலைப்படும் உடல் உபாதைகள் என்று சொன்னேன். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் கணக்கிட முடியாது. ஏன்னா அவரவர் உடல் பூவும் பெண்ணும் ஒண்ணுடான. கண்டிப்பாக பூ மலர்வதையும் பெண் உழுவதையும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்தி கருக்களில் மலரும் வள்ளிகைப்பூ, இரவியில் மலர் வள்ளிப்பூ, இவள் என்று மணக்கும் முல்லைப்பூடான.
கவிஞரின் பார்வையில மணக்குமா மணக்காதா? கவிதைக்குங்க இப்ப உங்க கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் தான் அழகு. கவிஞனுடைய பார்வையில அவங்க கொடுக்கிற கவிதை வரியில காகித பூ கூட மணக்க வச்சுப்படுவேன். உங்களுடைய பிரபலத்தில் இருக்கக்கூடிய பூர்களையா இது என்ன பூ? குறிஞ்சி நிலம், குறிஞ்சி மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வளரக்கூடிய மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வளரணும். என்ன காரணம்? ஏதோ காரணம் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது என்கிட்ட. மலர் மலர்ந்தாலும் போய் பார்த்துட்டே இருப்பாங்க. பூவுக்கு மின்னுக்கு சம்பந்தம் இருக்குல்ல. அப்ப குறிஞ்சி மலர் வந்து ஏன் 12 வருஷத்துக்கு மலர்? ஏன் காலையில் மலரக்கூடாதா? நாளைக்கு மலரக்கூடாதா? இல்ல நேற்று மலரக்கூடாதா? இல்ல 3 நாளைக்கு ஓட்டு மலரக்கூடாதா? அதே 12 வருஷம் அனுதினமும் மலரக்கூடிய மலர்கள் மத்தியில் குறிஞ்சி மலர் மட்டும் ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்கிறது? அதைத்தான் கேட்கிறேன். நீங்க ஒரு மலர் கொண்டு போய் கொடுத்தீங்க இல்ல? ஆமா. பாரிஜாத மலர் என்று சொல்லக்கூடிய பாமா ருக்குமணிக்கு கொடுத்தீங்க இல்ல? எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை மலரும்? அது 12 தான். ஏன்? அது காரணம் இருக்கு. இதுக்கும் காரணம். நான் கேட்டதுக்கு காரணம் சொல்லுமா? நான் கேட்டது பதில் சொல்ல முடியும். கண்டிப்பா வரேன். இப்ப கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும். தச்சவாதி முன்னாடி நீங்க சொன்ன ஆதி பிரதிவாதி வச்சன என்ன எடுக்கணும்? பரிதஞ்சால நடக்கும். அப்ப நான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் இடத்துக்கு காமிக்கிறேன். கேளுங்க பார்க்கலாம். உங்களை போல முனிவனால் வந்து கொடுத்த சாபம். ஏன்? இப்ப நீங்க சொன்னீங்களே காரையின் மலரும் தாமரை பூ, அந்த கற்களின் மலரும் மல்லிகை பூ. இத 12 ஆண்டுகளுக்கு முறையெல்லாம் ஒரு முறை குறிஞ்சி மலர் அனுதினமும் மலர்ந்ததுதான். தினமும் மலர்ந்தது. எப்ப? அப்ப சொல்லு. தினமும் மலர்ந்து கொண்டே இருந்தது. எங்க இடம் இந்த இடத்துல வேள்விமலை சாரல் தான். நாங்க சாவலில் தான் வேலை செய்கின்றோம். இந்த காவலை பார்க்கிறோம். ஆனா இந்த வேள்விமலை என்பது எப்படி உருவானதால் முனிவர்களெல்லாம் சேர்ந்து யாரும் செய்வார்கள். என்ன மலை? வேள்விமலை. நீங்க இருக்கிறது இங்க அதன் அடிவாரத்தில் பாத்துக்கங்க. எங்க காலடியில நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. எங்க முனிவர்கள் காலடியில தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதனால நீங்க இருக்கிறீங்க. பாக்கியம் செஞ்சிருக்கணும். அதனால ஒரு குடுப்படை கிடைக்கணும். அவர்களுடைய அருள்வாக்கு ஆசீர்வாதம் கிடைத்துக் கொண்டே இருக்கணும். அதனால இந்த இடத்துல பாருங்க அன்னைதான் வளர்ந்து கொண்டிருந்த அப்பா இங்க என்ன வேலை நடக்குது? அங்கே என்ன வேலை? அவருக்கு வேலை. அது வாசம் என்பது செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கு நீயப்படுவாங்க. அது மாதிரி அவர் பசிக்கு இறை இருக்கிறார். பசி இருந்து விட்டால் இறைவனை கூட நாட முடியாது. கண்டிப்பாக. அதனால்தான் வயிறாறு சாப்பிட்டு விட்டு இறைவனை வந்து பாருங்கள். வடநூலில் ஏற்றி வைத்து ஜோதியை கண்டா வல்லலார் பிறந்தகை. சாப்பாடு இருந்தா சாமி கூட போட முடியும். கண்டிப்பாக. இல்லைன்னா பசியில எங்க சாமியை பார்க்க முடியும்? அது மட்டும் கிடையாது. பசியில் இருந்தா மட்டும் கிடையாது, பக்தியோட இருக்க மட்டும் கிடையாது, ஆண்டவனை கும்பிட கிடையாது. உங்களை கூட ஒரு அழகான ஒரு பெண்ணு. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி பசி பட்டியல காஞ்சி போய் கிடக்குறேன். கிடக்கக்கூடிய பட்டியல கிடக்க வேண்டிய கொண்டு போய் உனியமா ஒரு பருவ மங்கைய பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு பழைய கும்பால பழைய கஞ்சி ஊத்தி வை. முத எதை சொல்லுவேன்? கஞ்சியரே கம்பு வேலை செய்யுமா? நீ சொன்ன தெம்பு இருக்கிறேன். அப்ப நீ என்னவே பருவம் முடிச்ச குமரி பக்கத்துல முதல்ல பசியில கிடக்குற பழைய எஞ்சி இது மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாமை காமுருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணின் இன்பம் முதற்கொண்டு 10 பசி வந்த பறந்து போயிடும். மயிர் மீட்பின் உயிர்வா கவலைமான சொல்லக்கூடிய அந்த மானத்தை கூட விழுந்து பசிந்து ஐயா சாப்பாடு கொடுன்னு கேட்டுருவாங்க. அந்த தண்ணி கொண்டது பசியாகப்பட்டது. நல்ல பசியில வரையும் இந்த ஜாதிக்கார அந்த ஜாதிக்கார ஐயா பசிக்குது கஞ்சி ஐயா நான் படிச்சு பட்டம் வாங்கிருக்கேன். அது ஏழை விவசாயி வரப்புல கஞ்சி ஊத்திருக்கேன் விட்டுருவான். தம்பி கொஞ்சம் நீச்சல் தெரியாது விடுறா, மயக்கம் வருதுடா. விஷயங்க. அதனாலதான் அதை நீக்குவதற்காக இப்படியெல்லாம் எந்த நம்ம இந்த வேலைக்கு வந்து இருக்காங்க. அதுதான் முதல்ல முக்கியம். அதுக்கு யாரும் செய்யக்கூடிய எங்க செஞ்சாங்க வேலி மலையில செய்து கொண்டிருக்கும் பொழுது காத கூட கேட்காத அளவுக்கு நம்ம மூழ்கிடலாம். கண்ணு பார்க்காத அளவு கூட மூழ்கி போய் தியானம் செய்யலாம். மற்ற எல்லாம் கூட அடக்கலாம். ஆனா மூச்சு சுவாசிக்காம தியானம் செய்ய முடியும். சுவாசம் இல்லைன்னா பணம் இல்ல. ஏன்னா இந்த விடுகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுட்டு அந்த மூச்சாகப்பட்ட சுவாசிக்கும் பொழுது இந்த மலரோட வாசனை எல்லாம் கமலும் பொழுது இவர்களுக்கு காம இச்சையை தூண்டக்கூடிய ஒரு உணர்வு ஏற்பட்டதாம். இந்த மலருக்கான தன்மை பூ வாசனை. ஆமா, இந்த குறிஞ்சி மலருக்கான தன்மை. இவங்க யாரும் செய்ய தியானம் செய்யலாம் இது தடைப்பட்டு கொண்டே இருந்தது. முனிவர் பார்த்தார். அவன் தான் கண்ம மகரிஷி என்று சொல்லக்கூடியவர். இந்த முனிவர் பார்க்கின்றார் இந்த மலராகப்பட்டது அனுதினமும் என்னை யாரும் செய்ய விடாமலும் தியானம் செய்ய விடாமலும் கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் 12 வருஷம் தியானம் பண்ண போறேன். இந்த 12 ஆண்டுகள் நான் தியானம் செய்து முடித்து வரும் வரையிலும் நீ மலரக்கூடாது. நான் எப்ப தியானத்தை முடிக்கின்றனோ பிறகுதான் நீ மலரம் என்று சாதாரண ஓர அறிவு படைத்த பூவுக்கு கர்ப்ப மகரிஷி கொடுத்த ஒரு சாபம். அதனால
அதிகமா பாத்தீங்கன்னா இமயமலை சாரலில் அதிகமாக காணப்படும் என்று ஒரு சான்று எதிர்க்கப்பட்டு இமயமலை சாரலிலே அதிகமா வளருது. ஆனா தமிழ்நாட்டில குறிப்பா இங்க வளரும். எங்க வளரும் பார்த்தது இல்லையா? போமா எங்க இந்த நேரம் குட்டி பண்ண நல்லா இருக்கும். எங்க கொடைக்கானல் குழுகுழுப்பாறை இடம் கொடையில குறிஞ்சி ஆண்ட கோயில் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா குறிஞ்சி குமரக்கடவுள் அங்கே இருக்கிறார். அங்கே இன்றளவிலும் அது குறித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இப்படி குறிஞ்சி மலர் கண்வரையிட்ட சாபம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. பாரிஜாத மலர் நீங்க கொண்டு போனீங்கல்ல? ஆமா. அதே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலருது. அது மலரவில்லை, அது இயற்கையிலே உருவாகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு அது தினசரி மலரத்தை செய்தி சொல்றது போல. ஆனா ஏன் அப்படின்னா இந்த பாரிஜாதம் என்று சொல்லக்கூடியது இயற்கையிலேயே நந்தவனத்தில் வந்தது கிடையாது. அசுரர்களும் தேவர்களும் அமுதம் கிடைவதற்காக பார்க்கடல கிடையினான். பார்க்கணும் இந்த உலகத்துல நல்லவன் 4 பேர் கெட்டையும் 10 பேர் இருப்பேன். இதே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்பயுமே. அதுக்கு காரணம் அசுரர்கள் 66 கோடி பேர், தேவாதி தேவர்கள் 33 கோடி பேர். இவன் 33, அவன் 66, 2 மடங்கு. அப்ப இருவரும் அசுரர்கள் அதிகமா இருக்கும் சொல்லி தேவர்களை துன்புறுத்தி நம்ம நாட பெரிய ஆளு, நம்ம வச்சதான நாட்டுல சட்டம் அப்படின்ற மாதிரி உலகத்தை ஆட்சி படைக்கிறான். அப்ப இந்த சமத்துவத்தை கொண்டு வரணும்னா தேவாமிரதம் சாப்பிட்டு இந்த உலகத்துக்கு உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது இறைவன் போட்ட கணக்கு. அப்ப பிரம்மாவுடைய கணக்கு பிரகாரம் தேவர்களும் முனிவர்களும் ஒருவரும் இருந்து அசுரர்களை ஒரு பக்கம் கூட்டி பார்க்கடலாம் அமுதத்தை கிடைக்கிறாங்க. மந்தாகிரி மலை தூக்கி வந்து மத்து மாதிரி நிறுத்தி வாசிக்கின்ற பாம்பு கயிறா போட்டு பார்க்கடல அமுதம் கிடைக்கிறார்கள். கடைய 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 இப்ப நம்ம ஒரு தயிர் பானையில மத்து நிறுத்தி தயிர் கிடைக்கணும்னா உடனே வெண்ணெய் கிடைச்சிடும். அது எப்படி கிடைக்கும்? ரொம்ப நேரம் ஆகணும். எவ்வளவு கடை கிடைக்கணும், கடைஞ்சு அவசப்பட்டு அல்லோலப்பட்டு அதில் வெட்டி இதுல ஒட்டி இங்கிட்டு பிசிறு பட்டு அது தயிர் பட்டு அதை அப்புறம் எடுத்து பழமாக்கி பழத்தை எடுத்து உருக்கி வெண்ணெய் ஆக்கி எவ்வளவு வேலை இருக்கு. அத போல அமுதம் கிடைக்கிறதுக்கு முன்னால கல்லு மண்ணு கரடு மலை துகளு மரம் செடி கொடி பூ பூச்சி பாசி அத்தனையும் உள்ளுக்கிற கசடுகளா வெளியேறிக்கிட்டே இருக்கு. அப்படி வெளியேறி வரும் பொழுது மரம் மட்டைகள் வந்தது இல்லையா? அந்த மரம் மட்டைகள் எல்லாம் கடந்து முடிஞ்சிட்டு திடீர்னு பார்த்தா எங்கும் கடல் பூரா உப்பு கரிக்கிற மீன் கவல் வாழ அடிக்கிற அந்த கடலுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு கம கம கமான ஒரு வாசனை பாக்குறாங்க. எல்லாரும் மயக்கம் வர்ற அளவுக்கு அதே அந்த வாசனையில மயங்கி சொக்கி நிற்கிறான். அப்படி தோன்றிய ஒரு மலர் அதுதான் பாரிஜாதம். அது இயற்கையிலேயே நந்தவனத்தில் வர கிடையாது, பார்க்கடலில் இருந்து தோன்றியது பாரிஜாதம். அப்ப என்ன பண்ணா இந்த பூ இன்று ஒரு முறை கிடைத்து விட்டது. அதை எடுத்தேன் தேவர்களுக்கு தலைவனா இருக்கிறது தேவேந்திரன். என்ன பண்ண இந்த பூ இங்க யாரையும் போய் சிக்கிடக்கூடாது, இது பொருத்தமானவர்களுக்கு பயன்பட வேண்டும், நல்லதுக்கு மட்டும் பயன்படும் சொல்லி தேவேந்திரனாகப்பட்டவன் நந்தவனத்தை ஒட்டி வச்சுட்டான். எங்க? தேவேந்திரனுடைய நந்தவனத்துல. அப்படி நந்தவனத்தில் இவர் வைக்க அதிலிருந்து மறுபடியும் அது பூக்க ஆரம்பித்ததுதான் 12 ஆண்டுகள். அப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது பூக்கும் பொழுதுதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தேவேந்திரனுடைய இந்திர சபையை கூடும். அப்ப அந்த சபையை கூடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை பிடிங்கி எடுத்து வந்து அங்கே வரவேற்பு மலராக வைத்து எல்லாரையும் வருக வருக என வரவேற்பார்கள். அப்படித்தான் பாரிஜாத மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவேந்திரனுடைய நந்தவனத்துக்கு வந்தது. நாகபுஷ்பம் அப்படின்னு ஒரு மலர் சொல்லுவோம். அது 36 வருடங்களுக்கு ஒரு முறை மலரக்கூடிய மாதிரியா சங்கு அது நிறைய இருக்கு. சங்கு புஷ்பமா? சங்கு போன்ற மலர் இருக்கு. இமயமலை சாரல் மேருமலை அடிவாரத்துல 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். ஆனா சாதாரணமாக பார்க்கக்கூடிய சங்கு பூன்னு சொல்லுவோம்ல. அதுதான் மலர்களிலே பல நிறம் கண்டேன், திரு மாணவன் வடிவம் அதில் கண்டேன். எத்தனை மதியான சங்கு சக்கரத்துல பூ இருக்குன்னா நம்ப முடியுமா? அப்ப நம்பக்கூடிய அளவிற்கு இயற்கையும் இறைவன் உண்டு. பிரம்ம கமலம் என்று சொல்லக்கூடிய கூட 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண பூந்தப்பனை சொல்லுவோம் பாத்தீங்களா, அதோட 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்ந்து வெடித்து விட்டால் அதோட ஆயுளை முடித்துக் கொள்ளும் என்று சொல்வாங்க. நீரோற்பவ மலர் ஒண்ணு இருக்கு, நீரோற்பவ மலர். இந்த நீரோற்பவ மலர் இருந்தா தெரியுமா எத்தனை வருஷத்துக்கு பூக்கும்? 520 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குமா? இந்த நீரோற்பவ மலர் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த நீளத்தை வந்து எனக்கு அப்படி சக்கர சுத்துற மாதிரி இருக்கும், கரு நீளமாக. ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மலர் மலர். ஒரு பெண்
பெண்ணை எப்படி ஆடை இல்லாமல் பார்ப்பார்களோ அதுபோல மலர்தான் நரிலதா நரிலதா என்று 40 வருஷங்கள் சொல்ல வளருமா. இப்படி பலவிதமான பூக்கள் இந்த இடத்துல பலவிதமான பூக்களுக்கு சிறப்பு இருக்கிறது. ஏன்னா அது மட்டும் கிடையாது, எத்தனையோ பூக்கள் இருக்குது. தமிழ் இலக்கியத்தை விட சங்க இலக்கியத்தை 99 மலர்களை வரிசைப்படுத்தி மலர்கள் இருக்குல்ல. எனக்கு ஒரு சந்தேகம், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மலர் சாற்றுவோம். பெருமான் முருகனுக்கு கடம்ப மலர் சாற்றுவோம், சக்திக்கு அங்க மல்லிகை பூ மலரும் அந்த அரளிப்பூ மலரும் சாட்டுவோம். இப்படி ஒவ்வொரு மலரும் சாப்பிடுறோம்ல, ஏன் பெருமாளுக்கு துளசி இலையையும் சிவனுக்கு வில்வ இலையை தடவைய பூ சாத்தி இருக்கலாம்ல, மலரை கொண்டு படைச்சிருக்காம்ல, ஏன் இலைய படைக்கிறோம்? அவருக்காக துளசி இலை பெருமாளுக்கும் சிவனுக்கு வில்வ இலையும் ஏன் எத்தனை மலர்கள் இருக்குல்ல, அத்தனை மலர்கள் வைத்திருக்கலாம். சரி, எங்க சுத்தி ரங்கனை சேவிக்கணும். கண்டிப்பா, ஏன்னா எங்க சுத்தி ரங்கனை சேவிக்கணும் அப்படின்னா பெருமாளாகப்பட்டவனுக்கு ஏன் துளசி? முதல் துளசி என்ன செடியா இல்லை பூவா அப்படின்னு நீ யோசிக்கணும். ஆனால் துளசி என்பது இயற்கை தோன்றியதா அப்படி அதுவும் கிடையாது, அது செயற்கையாக. ஏன்னா புறமே எல்லாமே கெட்டது ஒரு நல்லது உருவாகிறது. ஏன்னா கெட்டது ஒரு நல்லதா தான் நல்லது ஒன்று உருவாகும். அதாவது நீரில் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கலாம், முட்டைக்கிலிருந்து குஞ்சு வரலாம், வருது. ஆனா தண்ணிக்கிலிருந்து பிறக்க முடியுமா? தண்ணினாலே குழந்தை முக்கு, அது வேற விஷயம். நீரிலே ஒருத்தன் தண்ணீரிலே பிறந்தான், ஜலந்திரன். ஜலந்திரன் என்ன பண்ண, நம்மளுக்கு நீர் உலகம் எல்லாம் ஒழுங்கிறது நீருக்குள்ளதான். ஆனா நம்ம தண்ணியிலே பிறந்துட்டான். சில பேர் தண்ணீரே பிறக்கிறேன், தண்ணியிலே பிறந்துட்டான். தண்ணீராலே நம்மளுக்கு அழிவு கிடையாது சொல்லி இவனுக்கு கொஞ்சம் தலக்கணும். ஆட்டம், ஆணவம், மாயி, கர்மம் எல்லாம் கூடி எல்லாத்தையும் அடிமைப்படுத்த பார்த்தேன். நம்ம பேசுறமே யாரு கேட்கிறான்? உலகமே பார்த்துக்கிட்டு, 1 லட்சம் பேர் பார்த்துட்டு இங்க உள்ள பூரா தூங்குது. கொடுப்பன கொடுக்க முடியுமா? உறக்கம் என்பதை இல்லாவிட்டால் பிணி வந்து சேர்ந்துவிட மனிதன் உடம்பில் நோய் நொடிக்கு ஆளாயிடுவான். அதனால்தான் அந்த தூக்க மனசுல கூட மூதேவியின் கடவுளை அருள் கடைசிதான் தூக்கம் கிடைக்க வேண்டும். சுவாதீனம் போயிடும். சொல்லுவாங்க பாத்தீங்களா, தட்டி விட்டு பாரு, போய் முட்டுவேன், அங்கிட்டு போய் முட்டுவேன். என்ன செய்யணும் தெரியாது. தூக்கத்தில் எழுப்புவதற்கு பாவம் வந்து பாவம். அதனால என்ன தெரியுமா, உங்க பேச்சிலே மயங்கி தூங்குறாரு. எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க நீங்க. நல்லா இருக்கு. அப்ப அப்பா தூங்க நீங்க ஆடிய தூங்க வச்சுட்டியோ? பாதியே தூங்க வச்சு அது பாதி பார்த்தேன். சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இது அவரோட செஞ்ச கடமை. கண்டிப்பா நீ மிச்சம் இருக்கிற அவர் என்ன செய்வாரு? அவர் எவ்வளவு முடிவு காமிச்சு தூங்க வச்சிருவாரு, எழுப்பி விட்டுருவாரு. ஏன்னா முடிவு நேரம் வந்துருச்சு. ஆக மொத்தத்துல என்னாச்சுன்னா, அந்த ஜலந்தரனாகப்பட்டவன், இந்த ஜலந்தரனாகப்பட்டவன மனைவி இருந்த பிருந்தான் ஒருத்தி. இந்த ஜலந்தரனாகப்பட்டவனுக்கு இயற்கையிலேயே அந்த கெட்ட குணங்கள் இருக்கு இல்லையா, இதை அழிக்கணும். அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, ஜலந்தரனை போட்டு ஜலந்தரனை கொன்றார். ஜலந்தரனை கொண்ட உடனே மனைவி பாக்குறான், புருஷன் செத்து போயாச்சு, புருஷன் செத்த இடத்துல நமக்கு இங்க வேலை அப்படின்னு இவளும் இறக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்கு இடையில ஒரு சின்ன விவாதம் நடக்கிறது. எப்படின்னா, கணவன் இறந்துட்டேன் கொண்டுட்டோம், இவளுக்கு போய் நல்ல ஒரு உதவிகளை செஞ்சு இந்த பெண்மணியை வாழ்க்கையை முன்னேற்றி வைப்போம் சொல்லி இவன் உருவத்திலே என் பாட்ட நாராயணன் என்ன பண்ணாரு, மாறி போறார். போனா அங்கே போன பண்ணாள் இவளை ஆற தழுவ வேண்டிய சூழல் வரும் பொழுது உண்மையை எடுத்து உரைக்கிறான். அப்பொழுது அவ பிரிஞ்சிடறான். பிரிஞ்ச உடனே என்ன பண்றா, என்னுடைய கணவனை கொண்டுட்டு என்னையும் ஆட்கொள்ள வந்தாய் என்று கேள்வி கேட்க அதிலிருந்து இவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து விடுகிறான். அப்ப ஒரு பெண்ணு கணவன் இறப்புக்கும் ஒரு பெண்ணோட சாவுக்கு நம்ம காரணமாயிட்டுமே அப்படின்னு நினைச்சு 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 அவளை நினைச்சு நினைச்சு என்ன பண்ணாரு என் பாட்ட நாராயணே, அப்படியே அழுகிறார். அந்த அழுக 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 இவள் எரிஞ்சு சாம்பல் இருந்தா இல்லையா, அந்த சாம்பலிலே இவனுடைய கண்ணீர் துளி விழுக, யார் பெருமாளுடைய கண்ணூர் துளி விழுக, அந்த கண்ணூர் துளியில் இருந்து அப்படியே இந்த சாம்பல், அந்த சாம்பலிலே இந்த கண்ணீர் பட்டு அங்கே ஒரு செடி உருவாகிறது, வாசனை மிகுந்த துளசி செடியாக. அப்பதான் இந்த துளசியாகப்பட்டதை எடுக்கிறாரு, எடுத்து பார்க்கிறாரு. செடியும் அந்த சாம்பலும் நீரும் கலந்து அந்த பிருந்தையினுடைய நாமத்தையும் அந்த ஜலந்துடைய நாமத்தை சொல்லி உங்களுக்கு இதன் மூலமாக சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அதை அப்படியே முடிச்சு 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 முடிச்சா அப்படி பண்ணிட்டே இருந்தார்ல. கிட்டத்தட்ட 108 அச்சரங்களாக மலர்களாக கையில் வர அதை தன்னைத்தானே அணிந்து கொண்டு பாவத்தை போக்கக்கூடிய ஒரு பதார்த்த மாலையாக போட்டுக் கொண்டான். யாரு? பெருமாள். இதன் மூலமாகத்தான்
பிருந்தை என்று சொல்லக்கூடிய பெண்மணி இறந்த சாம்பலிலே மகாவிஷ்ணு கண்ணியப்பட்டு துளசி என்பது உருவாகி அதை 108 அக்ஷரங்களாக பிடித்து அந்த பாவத்தை தீர்க்கப்பட்டு மாலையாக அணிந்து கொண்டார் என் பாட்டன் மகாவிஷ்ணு. இதன் பொருட்டுத்தான் இன்று உலகத்தில் உள்ள பக்தர்கள் எல்லாம் துளசி 108 துளசிமணி மாலையை பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனுக்கு படைத்து அந்த இறைவனுடைய பிரநாமத்தை சொல்லி தலைக்கும் படைத்துக் கொண்டு பாவத்தை தீர்த்துக் கொள்கிறார்கள். இதனால் தான் துளசி மாலையை மகாவிற்கு அணிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இலையை எங்கே சூடக்கூடிய இந்த இடம் வந்து பிருந்தை என்று சொல்றேன். வில்வ இலை எப்படி சிவனுக்கு வந்தது? வில்வ இலை வந்தது அது பெரிய கதை. ஏன்னா முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய கதை சர்வசாதாரணம் கிடையாது. அதாவது அது வேடன் ஆரம்பத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி கிடையாது. ஒரு காட்டுக்குள்ள வேடன் என்ன பண்ணா தினசரி வேட்டைக்கு போற உடைய தொழில் குலத்தொழில். ஒரு நாள் போறான். அது எந்த நாலு நட்சத்திரம் அவங்களுக்கு தெரியாது. காட்டுல வேட்டைக்கு என்ன தெரியும். அப்ப யதார்த்தமா காட்டுல வேட்டையாடிட்டு மாலை பொழுது அந்த நேரம் பார்த்தா வீட்டு வேலை வீட்டுக்கு வரணும். பார்த்தா திடீர்னு ஒரு புலி இவனை துரத்துது. புலி துரத்த பார்த்தா இவன் என்ன பண்ண ஓட்டமா ஓடி போய் தப்பி இருக்கு வழி இல்ல. பக்கத்துல ஒரு மரத்துல ஏறிட்டேன். புலிக்கு தன்மை இருக்கு, மரம் ஏறும் பழக்கம் இருக்கு. ஆக அது ஏறி சொல்லி பார்த்தா உச்சவாணி கொண்டு போயிட்டான். இது மரத்துல அவருக்கு தூரம் ஏற முடியல. அப்ப கீழே இறங்கி வரட்டு இன்னைக்கு ஆளை எப்படி அடிச்சு கொண்டு விடும்டா, ஆளை எப்படி நீங்க எல்லாம் இறங்கிருக்கு அப்படின்னு புலியாக்கப்பட்டது காத்துக்கிட்டே இருக்கு. இவன் என்ன பண்ண நேரம் கடக்க 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 பசி ஒரு பக்கம், மயக்கம் ஒரு பக்கம், தூக்கம் ஒரு பக்கம். கீழே வந்தா புலி அடிச்சு கொண்டு வரும். மேலே இருந்து அசந்து தூங்கி இருக்கணும், நம்மளா விழுந்துருவோம். என்ன செய்யலாம் அப்படின்னு புலிக்கும் பயத்தை போக்கணும், அதே சமயத்தில் நம்ம தூக்கமும் வரக்கூடாது சொல்லி அவன் இருந்த மரம் ஒரு வில்வ மரம். இது அவனுக்கு தெரியாது. யதார்த்தமா என்ன பண்ண அந்த தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இலையா அந்த வில்வ இலை இருக்கு இல்லையா அந்த இலையை பிடுங்கி 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 போற அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. இதை நான் பார்க்கல. அப்ப விடிய 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 தூக்கம் கெடாம இருப்பதற்காக இவன் இந்த வில்வ இலையை பறிச்சு பறிச்சு போட்டுட்டான்ல. விடிஞ்சு பார்க்கிறான். காலையிலே அங்கே சிவலிங்க திருமேனியிலே இந்த வில்வ இலையெல்லாம் பட்டு அபிஷேக ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட நாள் தான் மகா சிவராத்திரி நாள். அந்த மகா சிவராத்திரி நாளிலே அவன் வேடனாக இருந்து விடிய விடிய வில்வத்தால் சிவனை அர்ச்சனை செய்ததனால் அவன்தான் பின்னாளிலே சோழ பேரரசை ஆளுவதற்கு முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தான். அவன் தான் நீங்க கேட்டதுக்கு வில்வத்தை சிவனுக்கு ஆதியில் வடித்து இருந்தாலும் தான் இவ்விடத்தில் செய்ய தெரியாமல் செய்தது கூட அவனுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்தது. அந்த விளக்காக தூண்டுகோடு வேண்டும் என்று எலி எப்படி அந்த திரியை விலக்கிவிட்டு சென்றதோ மகாபலி சக்கரவர்த்தியான பிறப்பாய் என்று அங்கே வரவு கொடுக்கப்பட்டதோ அதுபோல கிடைத்தது வில்வ மாலை சிவனுக்கு. எலி பலியாச்சிலையா? ஆக இனி யாரும் பலியாகக்கூடாது. காட்டுற போதும் கனவு இருக்கிற போது கர்மம் இருக்கிற போது பரந்தவர்களுக்கு 2 வீட்டுக்கு ஒரு பரமஞ்ச பெண்ணுக்கு யார் கொடுப்பா? தாய் தந்தையர் கொடுக்க காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது யார் கொடுக்கணும்? திருமணமாகி கொண்டால் கணவனின் அது திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? யாரோட திருமணம்? உன்னுடைய திருமணம். என்னுடைய திருமணத்தை நீங்க நடத்துகிறீர்கள். எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நடத்தணும் அதுக்கு நான் தானே வேணும். என்ன காரணம்? இல்ல அப்ப இல்லாத முடியுமா? அப்ப காலத்து முடியாது, அந்த காலத்து முடியாது. இப்ப முடியாது, எப்பவுமே முடியாது. உனக்கு பார்க்க வந்திருக்கேன். என்ன பார்க்க வந்து? மாப்பிள்ளையா பார்த்து வந்தீரா? படிச்சிருக்காரா? இந்த மாதிரி என்ன இப்படி கேட்கிற? ஆமா, முதல்ல படிப்பு பாட சொல்லலாமே. ஓஹோ, இருந்தாலும் இந்த படிப்பை காட்டிலும் ஒரு அழகாவது கொஞ்சம் லட்சணமா அழகா நான் கேட்கிறேன். இந்த உலகத்திலே அழகில் சிறந்தவன் யார்? மன்மதன். மன்மதன் தானே. தர்மிய நிறை மேனியை கொண்ட மன்மதன் தான் அழகு. மன்மதன் தான் அழகு. ஆனா 1000 மன்மதன் சேர்ந்து எப்படி இருப்பேன்? எவ்வளவு அழகாக இருட்டா இருப்பேன். கண்ணு நிறைய கருப்பா இருந்தாலும் அதுவும் ஒரு அழகா இல்ல. மன்மதன் வந்து கருப்புத்தவன். 1000 மன்மதன் அழகுதானே, மிகவும் அழகுதான். கருப்பா இருந்தாலும் அதுவும் ஒரு அழகுதான். மன்மதன் நீ பாத்திருக்கியா? யார் பார்க்க முடியும்? மன்மதனுக்கு உருவம் எது? உருவம் எது? அப்ப இது வச்சுக்கிறோம். ஏன் மன்மதன் நான் கேட்கிறேன். சொல்றாங்கல்ல மன்மதன் அடையப்ப பெரிய அழகு மன்மதன்டா மன்மதன் சொல்றீங்கல்ல. ஆனா மன்மதனை அவனும் பார்த்தது இல்ல. நீங்க பாத்துருப்பீங்கல்ல. நான் பாத்திருக்கேன். நாங்க இதை படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது என் சித்தப்பேன். மன்மதன் என் சித்தப்பேன் தெரியுமா? நான் கேட்கிறேன் ஏன் மன்மதனுக்கு உருவம் இல்ல? சிவன் எரித்தார் தானே. சிவன் எரித்த பிறகுதான் மன்மதன் எரிய இங்க முருகன் பிறக்கன்னு ஒரு காரணம் இருக்குல்ல. எப்படி எப்படி மன்மதன் எரிய முருகன் தோற்றுவிக்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்னு கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை மாதிரி காரி ஆகணும்னா கழுதையும் கால புடிங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஏதாவது பேசுவீங்களா? இரு காரியம்னா கழுதையும் கால புடிங்கிற எப்படி? என்ன ஆசை? கழு என்றால் அழகு, தை என்றால் பெண். பெண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கழுதைக்கு இப்ப முழுசையா அர்த்தம் என்ன? அழகான பெண்ணா?
நீங்க தான் சொல்லுங்க. அது நான் சொல்லல. நான் சொன்னா நீங்க எல்லாம் பாத்திருக்கேன். நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு விவரம். என்ன காரணம் அப்படின்னா, தேவாதி தேவதன் நடுநடுங்கி கொண்டிருக்கிறாரு. ஏனென்றால் சூரபதுமனின் அந்த அட்டகாசமும் தாங்க முடியவில்லை, அனைவரையும் வதைக்கின்ற. எல்லாரும் கேட்கிறாங்க, ஐயா இவ்விடத்தில் அந்த சூரனை வதம் செய்ய வேண்டும் என்று சிவனிடம் முறையிட. சிவனாப்பட்டவர் சொன்னார், நானே வரம் கொடுத்து நானே அழிக்க மாட்டேன், நின்பால் ஒரு குமரனால் அடிக்க முடியும் என்று சொன்னார்கள். இவர் தவம் பண்ண போயிட்டார். சரி, தவம் செய்தவரை எழுப்பணுமே. தவம் செய்தவர் கண் திறந்து பார்த்தால்தான் குழந்தை சக்தியோடு சேர்ந்தால்தான் பிறக்கும் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தாரு. எல்லாருமே பாக்குறாங்க, ஐயா போய் எழுப்பணும், வாங்க மொத்தமா போகும் கைலாயத்துக்கு. அங்கே நந்தீஸ்வரன் அங்கே மறைத்து கொண்டார். இருந்தாலும் அவரை மீறி சிவனை எழுப்ப போகும்பொழுது பயம். இவர் வாட்டுக்கு கண்ணை தந்துட்டாருன்னா நெற்றிக்கண் ஒன்று திறந்து விடுமே, நாம் எல்லோருமே எரிந்து சாம்பலாடணும் ஒரு பயம். சரி, இதுக்கு சரியான ஆள் யார்? ஏன்னா சிவனுக்கு எப்ப பார்த்தா புச்சுக்குன்னு போக வரும். துரத்துருவாரு. அதனாலதான் பார்த்தார்கள், யாராவது ஒருவன் பலியாகலாம். ஊரே நல்லா இருக்கணும்னா ஊரால் பலியாகலாம்ல. ஊரே நல்லா இருக்கணும், ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாம். அதனாலதான் என்ன, ஒரு குடும்பம் நல்லா இருக்கலாம், ஒருத்தனை பலி கொடுக்கலாம். இந்த ஒட்டுமொத்த உலகமே காந்தி கிராமம் நல்லா இருக்கணும்னா ஒன்னிய இல்ல இல்ல நல்ல விஷயமா இன்னொரு என்னை பலி விடுறான்னு உனக்கு நல்ல காரியம் செய்யணும் வந்திருக்கு. நல்ல காரியம் தானே. அதனால்தான் பார்த்தார்கள், மன்மதன் என்று சொல்லக்கூடிய காமத்திற்கான கடவுளை கடை தொடுக்க வைக்கலாம் என்று 5 மலர்களோடு கடை தொடுத்து விட்டால் அவனுடைய பாதை விழித்தால் குழந்தை பிறக்கும் என்று எல்லோரும் எண்ணி அந்த மன்மதனை தேடி சென்றாரு. மன்மதன் தான் கடவுள் தானே, அவனுக்கு தெரியாத இவளை எடுத்து தேடி வரானே. பார்த்தான், கழுதை போல் உருமாறி அங்கே மாற்றிக்கொண்டான் உருவத்தை. இவனெல்லாம் நினைத்தார்கள், நாங்களும் கடவுள் தாண்டா, எத்தனை உருவம் எடுத்தால் என்ன, கழுதையாக நின்றாலும் உன்னுடைய காலை பிடித்தாவது மீண்டும் உரு பெற்றுவா என்று கழுதையோட காலை போய் காரியத்துக்காக எல்லாரும் முடிச்சாலும் முடிச்சதால மீண்டும் மன்னோட காலை எத்தனை தெய்வத்தின் காலை பிடித்து விட்டாலும் அவள் உருவத்தை மாற்றிக்கொண்டு வர வேண்டும். உருவத்தை மாற்றிக்கொண்டார் மன்மதன். கடைகளை தொடுத்தான் சிவன் மீது. தன் உயிர் போனால் பரவாயில்லை, கண் திறந்தால் குமரன் பிறந்தால் சூரபதுமனை அழிக்கலாம் என்பதற்காக அந்த மன்மதனை எரிப்பத்த அந்த சிவன் எரித்தான், முருகன் பிறந்தான். இதுதான் காரணம். எரிச்சலுக்கு உருவம் கிடையாது, காமத்துக்கு கண் இல்ல. அப்படி வாங்க முடியாது, முடிச்சாத்தான் முழுமை வரும். அதனால்தான் தன் மனைவி கேட்டுக்கொண்டது அவ கண்ணுக்கு மட்டும்தான் மன்மதன் தெரிவானாம். ஒரு பெண் இருக்க, ஒரு கணவன் மனைவி படுக்கையில கட்டி பிடிப்பேன், கூந்தலை பார்ப்பேன், நெற்றியை பார்ப்பான். பாரியா கார்மேகம் போன்ற கூந்தல் 6 அடி நீளம் பாத்தியா? புதுமண்டலத்தில் வாங்கினது தெரியாது. நீ வேற மாதிரி கணக்கு போடுறீங்க, என் கணக்கு வேற, உன் கணக்கு வேற. அதே பாரியா, நெற்றிய பாரியா, 3ஆம் படை சந்திரன் போன்ற நெற்றி, 3ஆம் படை சந்திரன் போன்ற நெற்றி. அது என்ன 3ஆம் படை 4ஆம் படை 5ஆம் படை 15 திதியை வந்து 15மா? அதுல பிறகில் 14 வரும். அது 3ஆம் படை கொண்டு ஒரு அழகு அப்படி இருக்கு பாத்தீங்களா? அதை வச்சு அப்படியே அந்த நடுமத்தியத்தை வந்து அந்த நட்சத்திரம். அதனால பிழைப்பாட்டு இஸ்லாமியர்கள் நோம்பு திறப்பார்கள். இப்ப வாங்கிறேன், வில் போன்ற புருவம். அப்படி மதன் கை வில்லு, மதன் அது மாதிரி. அதே மாதிரி இமைய பாருங்கடா, கண்ணை பாடுறா, வாழ்விழி, வேல்விழி, கையல்விழி, மான்விழி, மீன்விழி வருவிக்கிட்டே இருக்கான். மூக்க பாடுறா, மூக்க ஐயா, குமுத மலர் போன்ற மூக்கு, செம்பவள இதழ்கள், முத்து போன்ற பற்கள். சரிங்க, சிங்க பல்லமா இருக்கு, முத்து போன்ற பற்கள். இப்படி வரைச்சுக்கிட்டே நான் சொல்லி முடிக்கிறேன். இவளை அழக ரசிப்பேன், கட்டி பிடிப்பேன், ஆற தருவேன், முத்தம் கொள்ளுவேன், உறவு வைப்பான். அந்த நேரத்தில் கண்ணு தெரியுமா இருக்காது? அதுதான்டா, அதுதான் உண்மை தத்துவம். அதைத்தான் சொன்னேன், காமத்திற்கு கண் இல்லை. அப்ப காமத்துக்கு சுத்தக்காரன் மன்மதன், அவனுக்கு உருவம் இல்லை, அதனால்தான் கண் இல்லை. இதுதான் உண்மை. அப்படின்ற உறவை பலப்படுத்தி உனக்காக அழகான ஒரு மாப்பிள்ளை. யார் அந்த மாப்பிள்ளை? மாப்பிள்ளையார் தம்பி, பிள்ளையார் தம்பி இருக்கா இல்லையா? அவனை தான் புருஷன். 1000 மன்மதனுக்கு நிலையான ஒரு அழகு சொன்னீங்க. அவனை எரிச்சுதான் இவர் பிறந்தாரு. இவருக்காக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அப்படி எப்படி 2ஆம் பெண்ணை பார்த்து விட்டீங்க? உன் தலையில சொல்றானே, இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? எத்தனை திருமணம் 2ஆவது போன அவசியம் இல்ல. 2ஆவது நீ ஏன் கவலைப்படுற? அவளை நான் பாத்துக்கிறேன், அவளை நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லமா, அந்த பெண்மணிகிட்ட
சொல்லி அனுமதி வாங்கி உனக்கு எப்படியாவது நடத்திடுவேன். அதெல்லாம் அந்த பெண்மை எங்க ஏதாவது வாழ்க்கையை விட்டு கொடுப்பாங்களா? மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம். வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. வாக்கப்பட்டு போறாத உங்களையா இருக்க நாட்டுல இருந்தாலும் இவ்விடத்தில் நம்ம ஊர்ல கூட நல்ல மாப்பிள்ளை சொல்லுங்க, தலையை நிட்டு நான் கட்டிக்கிட்டு போயிடலாம். அந்த முருகன் மட்டும் வேண்டாம். வாழைப்பழத்தை எடுத்த குரங்குமா இருக்கு. அது சரி. இல்ல கருவாட்டை எடுத்த பூனதே கிடக்கு. எனக்கு இந்த முருகன் வேண்டாம் விடுதலை பிடித்தால்தான் கரும்புக்கும் அங்கே வேம்பாக இருக்கும். இல்லைன்னா வேம்பு கருப்ப மாறி இருக்கு. வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம். நல்ல மாப்பிள்ளை சொல்லுங்க. வேற நல்ல மாப்பிள்ளை உனக்காக பாருங்க. எடுக்க மேல அடியத்தால சரவண போவ என்று சொல்லக்கூடிய வார்த்தை கேட்ட வார்த்தை கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் மொழி. ஊரே இப்படி கூடி உன்னை ஒன்னாவது நடுவில் உட்கார வச்சு ஊட்டத்து உனக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஊரை சரிப்படுத்தும். அப்ப உலகத்தை சரிப்படுத்த கேட்ட வார்த்தையை மாட்டி காட்டுகிறேன். சூரியன் அஸ்தமன மாவட்டத்தில் உனக்கு உங்களுக்கு மனப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நான் உங்க பதில் செல்ல வருகிறேன். சத்தியம் எவ்வளவு நேரம் ஒரு வாசனத்தை கேட்கலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். பிடிக்கவே இல்லையா? அவனுக்கு பிடிக்காம இருக்குமானே. கலியுகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டனை பிடிக்காமல் யாராவது இருப்பாரு? இந்த கண்டனை பார்க்க வேண்டும் தான் 5 வயதுல இருந்து நான் காத்துக்கொண்டே இருக்கேன். கண்டா கடம்பா உண்மை பார்ப்பதற்கு பக்த கோடிகளெல்லாம் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். சீக்கிரம் வந்து என்னை மயில் மீது தூக்கி செல்வார். எதிர்பார்த்து மயில் பிரியாணி வாயில ரசம் வச்சுட்டேன்.